இரத்த காயங்களோடு வெளிவந்த சிறுமி, மகளையே கொடூரமாக தாக்கிய தந்தை, மதுபோதையில் தம்பதி. ஈரோடு மாவட்டம் வீரப்பன் சத்திரம் பகுதியைச் சேர்ந்தவர்கள்தான் நவீன்ராஜ், தமிழ்செல்வி தம்பதி. தமிழ்செல்வியின் முதல் கணவருக்கு பிறந்த 9 வயது மகளான நிவாஷினியும் தனது தாய் தந்தையோடு வசித்து வருகிறார். இந்நிலையில் சிறுமி நிவாஷினி தலை, உதடு மற்றும் கையில் இரத்த காயங்களுடன் அழுது கொண்டே வீட்டிலிருந்து வெளியே ஓடி வந்துள்ளார். இதனை பார்த்து பதறிப்போன அப்பகுதியினர் சிறுமியை மீட்டு வடக்கு காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் பாதிக்கப்பட்ட சிறுமி தாயின் 2வது கணவரான நவீன்ராஜை விசாரணைக்காக காவல் நிலையம் அழைத்து சென்றனர். விசாரணையில் தம்பதியினர் நவீன்ராஜ், தமிழ்செல்வி இருவரும் மதுபோதையில் இருந்தபோது முகம் பார்க்கும் கண்ணாடியை சிறுமி நிவாஷினி உடைத்து விட்டதாகவும், இதனால் ஆத்திரமடைந்த நவீன்ராஜ் சிறுமியை பெல்ட் மற்றும் வயரால் கடுமையாக தாக்கியதும் தெரியவந்தது. இதனால் தான் நிவாஷினிக்கு இரத்த காயங்கள் ஏற்பட்டதும் தெரியவந்துள்ளது. இதனையடுத்து நவீன்ராஜை கைது செய்த போலீசார் விசாரித்து வருகின்றனர்.